வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமான சில ப்ராப்ளம்ஸும் ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் ஃபண்டமெண்டல் தியரத்துக்கு அடிப்படையாக வச்சு ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. கீழே பிளேலிஸ்ட்டுக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன், வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கு. அதில் உள்ள ஒரு வீடியோ நீங்கள் பார்க்காம வந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். First problem read பண்ணிக்கலாம். Let B and W be vector spaces over a field F. Show that a mapping T from B to W is a linear transformation if and only if T of alpha V1 plus beta V2 equal to alpha into TB1 plus beta into TB2 for all V1 comma V2 belongs to capital B and alpha comma beta belongs to F. ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அண்ட் டபிள்யூங்கிறது ரெண்டு வெக்டார் ஸ்பேஸு, ஃபீல்டு வந்து எஃப். ஒரு மேப் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க டி ஃப்ரம் பி டு டபிள்யூ அப்படிங்கிறது எப்படியா இருக்குது, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு நேம் என்னது, ஹோமோமார்ஃபிசம். ஸோ இப்போ இது எனக்கு எல்டியாக இருக்குது, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே ஒரு கண்டிஷன் இருக்கா, டி ஆஃப் ஆல்ஃபா வி ஒன் ப்ளஸ் பீட்டா பி டூ ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளது, இதை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ எனக்கு கீழே உள்ளது எனக்கு கீழே உள்ளதை நான் எடுத்துக்கிட்டு எதை கொண்டு வரணும், டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி சொல்லி கொண்டு வரணும். ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள் தான், ஒன் வேர்டுக்கு கூட கேட்க சான்ஸ் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. ஓகே, பார்ட் 1 ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிட்டோம், கிவன் சொல்லி என்ன எடுத்துக்கலாம். பார்ட் 1ல் டி ஃப்ரம் பி டு டபிள்யூ பி ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நம்மளுக்கு இதில் தெரியும். ஸோ டி ஃப்ரம் பி டு டபிள்யூங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிவனில் அதை எடுத்துக்கிட்டு நம்ம எதை ப்ரூஃப் பண்ணணும், இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணணுமா. ஸோ நான் கிவனில் ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், V1, V2 belongs to Bன்னு தெரியும், ஆல்ஃபா பீட்டா belongs to Fன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, V1, V2 belongs to B and ஆல்ஃபா பீட்டா belongs to Fன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இந்த LHS எடுத்துக்கிட்டு RHS கொண்டு வருவோமா. ஓகே, LHS எடுத்துக்கிட்டேன், டி ஆஃப் ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் டீங்கிறது என்னது, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருக்கோம். என்ன கண்டிஷன்ஸ்லாம், ஒன்று டி ஆஃப் யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வியா. இங்கே டி ஆஃப் இப்போ V1 ப்ளஸ் V2னா டி ஆஃப் V1 ப்ளஸ் டி ஆஃப் V2வாக இருக்கும். இங்கே அதேமாரி ரெண்டு டேர்ம் இருக்கா, ஸோ அதை அப்படி பிரித்து எழுதிக்கலாமா. ஏன் டீங்கிறது எனக்கு எல்டியாக இருக்குது, அதனால நான் அப்படி பிரித்து எழுதியிருக்கேன். டி ஆஃப் ஆல்ஃபா V1 ப்ளஸ் டி ஆஃப் பீட்டா V2ன்னு சொல்லி பிரித்து எழுதிக்கிட்டேன். இப்போ அதே இதில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குலாம் ரெண்டாவது கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது, உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள ஒரு ஸ்கேலர் மல்டிபிள் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது வெளியே எடுத்து போட்டு டி வச்சு எழுதிடலாமா. ஸோ அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் V1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் V2ங்கிறது கிடச்சிட்டு. இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு கண்டிஷனை அப்ளை பண்ணேன், எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கிடச்சிட்டு. ஸோ பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ பார்ட் 2 பார்க்கலாமா. பார்ட் 2ல் நம்ம இந்த கீழே நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணோம்னா அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, பார்ட் 2ல் இதை எடுத்துக்கிட்டோம். எதை கொண்டு வர போகிறோம், டி ஃப்ரம் பி டு டபிள்யூ அப்படிங்கிறது என்னதுன்னு சொல்லணும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும்னா என்னென்ன சொல்லணும், டீக்குள்ளே ரெண்டு எலமெண்ட்டுக்குள்ளே அதாவது ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆடிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரெண்டு வெக்டாருக்கும் தனித்தனியாக உள்ளதுக்கு சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லணும். அதாவது டி ஆஃப் u plus v equal to t of u plus t of v ன்னு சொல்லணும். அதேமாதிரி t of alpha u equal to alpha into t of u ன்னு சொல்லணுமா. அதேமாதிரி இங்கே எல்லாம் vயில் இருக்கிறதுனால v வச்சு சொல்ல போகிறோம். ஓகேவா, கிவன் இப்போ எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த கண்டிஷனை ஒன்றுன்னு சொல்லி நோட்டேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கணக்கில் அப்படியே கொடுத்துருக்கதான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். V1 V2 belongs to V and alpha beta belongs to Fன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் ஒன்றுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபாக்கு ஒன்று போடுதான், பீட்டாக்கு ஒன்று போடுதான். இப்போ இங்கே என்ன வரும், டி இன்ட்டு 1 into V1 தானே, தட் ஃபார் V1 ப்ளஸ் இங்கே அதேமாதிரி V2 மட்டும் இருக்குமா. ஆல்ஃபாக்கு பதிலாக ஒன்று தானே போடணும், ஸோ வெறும் டி ஆஃப் V1 இருக்கும். இங்கே அதேமாரி ஒன்று போட்டோம்னா டி ஆஃப் V2 மட்டும் இருக்கும். அப்போ எனக்கு இந்த இது கிடைக்குமா, இதை 2ன்னு சொல்லி நோட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது மூலமாக என்ன தெரிஞ்சுட்டு, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே எனக்குள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சுட்டா டி ஆஃப் V1 ப்ளஸ் V2 ஈக்குவல் டு டி ஆஃப் V1 ப்ளஸ் டி ஆஃப் V2. அப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு வந்துட்டு. அப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நான் சொல்லணும், அதையும் இப்போ சொல்லிடலாம்.
செகண்ட் கண்டிஷனில் அதே ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் வரதுக்காண்டி பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட போகிறேன். ஓகேவா, என்ன பண்ண போகிறேன், பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட போகிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க, எனக்கு இதானே இப்படி தானே எனக்கு இருந்துச்சு, பீட்டா ஈக்குவல் டு நான் 0ன்னு போட போகிறேன். therefore அப்போ எனக்கு இதில் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள், பீட்டா 0னா மற்ற எல்லா வேலையும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் தானே ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடணும். ஸோ இது பீட்டா 0 போட்டால் இந்த டேம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ இந்த டேம் எனக்கு இருக்காது. அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா v1 மட்டும் இருக்குமா, அதுமாதிரி இங்கே பீட்டா 0 போட்டால் இது ஃபுல்லாகவே போயிடும். இப்போ டி ஆஃப் ஆல்ஃபா v1 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா டி இன்ட்டு v1 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஸோ ஆல்ஃபா டி ஆஃப் ஆல்ஃபா v1 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி v1 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிட்டு இதை அடுத்த ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டேன், 3ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 2யும் 3யும் பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷன் 3வது ஈக்குவேஷனும் நம்மளுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிஷன்ஸ் கொண்டு வந்து தந்துட்டா. ஸோ ஃப்ரம் 2 and 3 டி இஸ் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பாருங்கள், ஃபைண்ட் த கெர்னல் ஆஃப் டி அல்லது கெர்டி. ஃபைண்ட் த கெர்னல் ஆஃப் டி என்ன ஃபங்க்ஷனுக்கு, டி ஃப்ரம் v4 ஆஃப் ஆர் கோஸ் டு v4 ஆஃப் ஆர் டிஃபைன்டு பை t of x1, x2, x3 இதில் up to கிடையாது, சாரி x3, x4 equal to x1, 0, x3, 0 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா அது இப்படி மாறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது. ஓகேவா, இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இப்போ கெர்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கெர்டினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். கெர்டினா என்னது, நம்ம ஒரு இதுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும் போது அது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 0 எலமெண்ட்டாக இருக்கணும். கரெக்டாக 0 எலமெண்ட்னா 0 வெக்டராக இருக்கணும். இப்போ இந்த இதை அப்ளை பண்ணலாமா, கெர்டி ஈக்குவல் டு இதெல்லாம் இந்த கணக்கில் உள்ளது தான் அப்படி எடுத்திருப்பேன். சரியா, x1, x2, x3, x4 பிலாங்ஸ் டு v4 ஆஃப் ஆர்னு சொல்லி எடுத்திருப்பேன். இந்த சைடு ஃபுல்லாக ஈக்குவலண்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், டி ஆஃப் x1, x2, x3, x4ங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 0ங்கிறது நான் வெறும் 0 வெக்டார்னு சொல்லி போட முடியாது. இது வந்து எனக்கு எப்படி ஒரு r⁴னா 4 ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் மாதிரி. ஸோ நம்ம 4 0 போட்டுக்கலாம். சரியா, 0 பார்ங்கிறத இங்கே எனக்கு எப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவில் 4 0வாக இருக்கும். 0 பார் அப்படிங்கிறது எனக்கு இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவில் 0, 0, 0, 0. இப்போ இதுவே 3 பாயிண்டாக இருந்துச்சுன்னா 3 0வாக எடுத்துக்கலாம். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நினச்சிருக்கேன்னா, இங்கே உள்ளது அப்படி தான் எழுதியிருப்பேன். இது வந்து கணக்கில் உள்ளது தான். ஸோ இது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம். டி ஆஃப் x1, x2, x3, x4க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். x1, 0, x3, 0 டிஃபைன் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த x1, 0, x3, 0 போட்டிருக்கேன், மற்ற எல்லாம் அப்படி போட்டிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கேயும் செகண்ட் எலிமெண்ட் 0 இருக்குது, இங்கே ஃபோர்த் எலிமெண்ட் 0 இருக்குது, இங்கேயும் ஃபோர்த் எலிமெண்ட் 0 இருக்குது. அப்போ மீதி இந்த எந்த 2 எலிமெண்ட் மட்டும் தான் 0வாக எனக்கு இல்லாமல் இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட்டு தேர்ட் எலிமெண்ட்டுமா. அப்போ x1 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், x3 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இதான் நம்மளுக்கு தேவையான கண்டிஷன். சரியா, இப்போ x1ம் 0வாக இருக்கணும், x3யும் 0வாக இருக்கணும். மற்ற 2 இது நம்மளுக்கு 0வாக இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம அதாவது டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படியா மாறிடும், 0வாக மாறிடும். அப்போ எனக்கு கெர்னல் ஆஃப் டியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டு கண்டிப்பாக 0வாக இருக்கணும், தேர்ட் எலிமெண்ட்டு கண்டிப்பாக 0வாக இருக்கணும், மற்ற 2 எலிமெண்ட் எனக்கு என்னவானாலும் இருக்கலாம். இப்போ நான் இதில் இதே மாதிரி கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்ப்போமா. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எந்த நம்பர் எடுக்கலாம், 0, 7, 0, 4 எடுக்கேன். இந்த 7, 4லாம் வெக்டார்ஸ் கிடையாது, நானாகவே சும்மா எடுத்திருக்கேன். ஓகே, 7, இப்போ u, bன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோமா. 7, 0, u, 0, bன்னு சொல்லி நான் அப்படி எடுத்திருக்கேன். இதை கொண்டு போய் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறேன். டி ஆஃப் 0, u, 0, v அப்ளை பண்ணுவேன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் படி என்னது, முதல் உள்ளதை அப்படி எழுதிடணும். என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள், இதில் உள்ளதை வச்சு பாருங்கள். மொதல் உள்ளது அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது என்ன இருந்தாலும் 0வாக போட்டுடணும், மூணாவது உள்ளது அப்படியே எழுதிடணும், நாலாவது என்ன இருந்தாலும் 0 போட்டுடணுமா. இப்போ எதுக்கு அது மாதிரி பாருங்கள், மொதல் உள்ளது அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது என்ன இருந்தாலும் 0 போட்டுடணும், மூணாவது அப்படியே எழுதிடணும், நாலாவது என்ன இருந்தாலும் 0 போட்டுடணும். தட் ஃபார் எனக்கு என்ன கிடச்சிட்டு, 0 வெக்டார் கிடச்சிட்டு. நம்மளுக்கு 0 வெக்டார் வரது தானே கெர்னல் ஆஃப் டின்னு சொல்லுவோம். ஸோ கெர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு 0, x2, 0, x4 இந்த மாதிரியான இதான் இருக்கும். இந்த x2, x4ங்கிறது எதில் இருக்கும், ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஏன்னா இங்கே கணக்கு நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் தான். ஓகேவா, அதனால இது ரியல் நம்பரில் இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் ரீட் பண்ணிக்கலாம். லெட் v and w be 2 vector spaces over a field f and t from v to w be an linear transformation. Show that if v1 is a subspace of v, t of v1 is a subspace of w, and if w1 is a subspace of w, t inverse of w1 is a subspace of v. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, v and w அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது எஃப்ங்கிற ஃபீல்டை பொறுத்து. t அப்படிங்கிறது v2 w அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. tங்கிறது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது.
அதுக்கடுத்தது இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் இதாக இருக்குது. ஒன்று எப்படின்னா V1ங்கிறது Bயோட சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா T ஆஃப் V1ங்கிறது Wயோட சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அடுத்தது W1ங்கிறது Wயோட சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா T இன்வெர்ஸ் ஆஃப் W1ங்கிறது Bயோட ஒரு சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்மளுக்கு வாங்க இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது ஒரு இது சப்ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம என்ன சொன்னால் போதும், ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு எதில் இருக்குன்னு சொல்லணும், எதை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணுமோ அதில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் போதும். கரெக்டாக? இப்போ இந்த யூ விங்கிறதுலாம் நம்ம எதை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணுமோ அதில் உள்ள எலமெண்ட்ஸாக தான் எடுப்போம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த தியரத்துலேயே அதே மாதிரி தான், இந்த ப்ராப்ளத்துலையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கு முன்னக்குட்டி ஃபஸ்ட்டு டி ஆஃப் இதில் V1ங்கிறது என்னன்னு தெரியும், Bங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ டி ஆஃப் V1ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ டி ஆஃப் V1னா ஃபஸ்ட்டு நான் என்னென்னு பார்க்க போகிறேன். ஓகே, இங்கே T ஆஃப் V1 இருக்கா, இதான் ஒரு செட்டு. Bங்கிறது டொமைனாக இருக்குது, Bங்கிறது டொமைனாக இருக்குது, Wங்கிறது கோ டொமைனாக இருக்குது. ஒரு Tங்கிற ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இது இங்கே கண்டிப்பாக ஒரு என்னது இருக்கும், ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். இப்போ B1ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, Bயோட ஒரு சப்செட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ Bயில் தான் கண்டிப்பாக சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்பேஸ்னால் ஆல்சோ ஏ சப்செட்டு. ஸோ இதுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். V1ங்கிறது இந்த Bங்கிறதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ V1ல் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் Wவில் கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னா, அதாவது Tயை வச்சு ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னா, அப்போ இதுக்குள்ளே தானே V1 இருக்குது. ஸோ V1ல் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கும். அப்போ T ஆஃப் V1ங்கிறத எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். T ஆஃப் V, இந்த Bயில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னா, Bங்கிறது என்னதுன்னா V1ல் உள்ள எலமெண்ட்ஸு. பார்த்தீங்களா, V பிலாங்ஸ் டு V1 போட்டிருக்காங்களா. மொத்தமாக இதுக்குள்ளே இமேஜ் எங்கே இருக்கும், நம்மளுக்கு Wவில் இருக்கும். ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ let W1 and W2 belongs to T of V1. இந்த இருக்கலாம், W1 W2ங்கிற எலமெண்ட்ஸ்லாம் எதில் எடுக்கும், T of V1ல் எடுக்கும். இதான T of V1 T of V2 எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது V1னா இங்கே உள்ள எலமெண்ட் என்னவா இருக்கும், T of V1ஆக இருக்கும். இங்கே ஒரு எலமெண்ட் V2ன்னு எடுத்தோம்னா இங்கே உள்ள எலமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும், T of V2ஆக இருக்கும். புரியுதா? ஸோ இங்கே உள்ள எலமெண்ட்லாம் நான் W1 W2 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ let W1, W2 belongs to T of V1 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாங்கிறது ஒரு ஃபீல்டில் எடுத்துக்கிட்டேன். தென் W1 இப்போ என்ன சொல்லலாம், இங்கே உள்ள எலமெண்ட் தான் W1 W2ன்னு எடுத்திருக்கேன்னா, இங்கே உள்ள எலமெண்ட்லாம் இங்கே உள்ள எலமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும், இமேஜாக இருக்கும். ஸோ W1 ஈக்குவல் டு F ஆஃப் என்ன சொல்லிடலாம், V1 சொல்லிடலாமா. அதே மாதிரி W2ங்கிறது F ஆஃப் V2ன்னு சொல்லிடலாம். இந்த V1 V2ங்கிறதுலாம் எதில் இருக்குது, V1ல் இருக்குது. Bலையும் இருக்கும், எதுலேயும் இருக்கும், ஆல்சோ V1லையும் இருக்கும். நம்ம V1ல் இருக்க மாதிரி தானே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது V1லையும் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லணும், இதில் உள்ளது தானே நம்ம சப்ஸ்பேஸ்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அதாவது T ஆஃப் V1 தானே சப்ஸ்பேஸ்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ T ஆஃப் V1 சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னா எனக்கு இதான சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2ன்னு எடுக்கேன். ஏன்னா இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு என்னது W1 W2ன்னு எடுத்திருக்கேன். கரெக்டாக? அப்போ ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2ங்கிறது எனக்கு எதில் இருக்குன்னு சொல்லணும், T ஆஃப் V1ல் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். கான்செப்ட் புரியுதா? அப்போ இங்கே W1 W2ங்கிறதுலாம் இதில் உள்ள எலமெண்ட்ஸு. நம்ம பழைய சம்ஸ்லாம் பார்க்கும்போது U Vங்கிற எலமெண்ட்ஸ்லாம் அதில் எடுப்போம். இப்போ நம்ம W1 W2ங்கிற 2 எலமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு W1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு W2 பார்க்க போகிறேன். ஆல்ஃபா இன்ட்டு W1க்கு பதிலாக என்ன போட்டுடலாம், T ஆஃப் V1 போட்டுடலாமா. ஸோ T ஆஃப் V1 போட்டாச்சு. W2க்கு பதிலாக இப்போ என்ன போட்டுடலாம், T ஆஃப் V2 போட்டாச்சு. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் V1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு T ஆஃப் V2ன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு, இப்போ Tங்கிறது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ Tங்கிறது LT. Tங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் உள்ள பேருமா, நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள டெஃபினேஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது எனக்கு இங்கே உள்ள பேரும், அதுமாதிரி பீட்டாங்கிறதும் உள்ள பேரும். ஸோ T ஆல்ஃபா V1 ப்ளஸ் T பீட்டா V2ன்னு இருக்குமா. ஆல்சோ இது என்னது, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் படி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா மொதல் கண்டிஷன் படி இப்போ என்ன சொல்லிடலாம், இந்த உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுடலாமா. ஸோ T ஆஃப் ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2 அப்படின்னு வரும். கரெக்டாக பண்ணியிருக்கிறது கரெக்டாக. இப்போ ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், B1ல் இருக்கும். எப்படி அப்படின்னா B1ங்கிறதும் V2ங்கிற எலமெண்ட் எதில் இருக்கும், கண்டிப்பாக B1ல் இருக்குமா. B1 V2 எதில் இருக்குன்னு எடுத்தோம், B1ங்கிறதும் V2ங்கிறதும் B1ல் இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ அதில் எடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, B1 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் Bன்னு சொல்லியிருக்காங்களா. B1 சப்ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ள 2 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கேலார் மல்டிபிகேஷன் அண்ட் வெக்டர் அடிஷன் டிஃபைண்ட் ஆகி இந்த மாதிரி கொண்டு வந்துடலாமா. இப்போ நம்ம இது சொன்னோமா, இதே மாதிரி V1க்கு பாருங்கள், V1க்கு இப்போ என்ன வரும், ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2. கரெக்டாக? பீட்டா V2 பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், B1ல் இருக்கும். ஏன்னா B1ங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த நடுசில் உள்ள டைம் எனக்கு B1ல் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் பிலாங்ஸ் டு T ஆஃப் V1 சொல்லி போட்டுக்கலாம். நம்ம இப்போ எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துட்டு ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2ங்கிறது எனக்கு எதில் இருக்குது, T ஆஃப் V1ல் இருக்குது. ஸோ இதான நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அப்போ T ஆஃப் V1 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் W. T ஆஃப் V1ங்கிறது என்ன ஆகிட்டு, சப்ஸ்பேஸ் ஆஃப் Wவாக ஆகிட்டு.
அவ்வளோதான். அப்போ இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன். பிங்கிற ஒரு ஹோல் செட்லேருந்து பிங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த சப்ஸ்பேஸ்க்கு நான் டிரான்ஸ்போர்ட் பார்ப்பேன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பேனா, அது பார்த்தோம்னா அது இங்கே எனக்கு ஒரு செட் மாதிரி இருக்கும் கரெக்டாக. அது இந்த டபிள்யூக்கு சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படி சொல்லணும். இங்கேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்தோம்னா அதுக்கு நான் பார்க்கக்கூடியது இதில் உள்ள ஒரு இதுக்கு சப்ஸ்பேஸாக தான் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ப்ரூஃப் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரூஃபு. ஓகே, வாங்க அதுக்கு அடுத்தது சப்ஸ்டியூஷன் செகண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஒன்றில் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, லெட் W1 be a subspace of W1 கொடுத்துருந்தாங்களா. கிவன் கொடுத்துருந்தது தான் எழுதியிருக்கேன். W1 be a subspace of Wங்கிறது எனக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதில் T inverse of W1 is a subspace of Vன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க கரெக்டாக. அப்போ T inverse of W1ங்கிறது நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கும் இந்த சேம் படம் தான். Vங்கிறது இங்கே இப்படி இருக்குது, இங்கே Wங்கிறது Vங்கிறது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கொடுத்துருக்காங்க, V to Wன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Vங்கிறது இப்படி இருக்குது, Wங்கிறது இங்கே இப்படி இருக்குது. ஓகேவா. இப்போ T of B அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே போய் சேர்றது தான் நம்ம T of Bன்னு சொல்லுவோம். இப்போ T இன்வெர்ஸ் ஆஃப் W1 அப்படின்னா இங்கே ஏதாட்டி ஒரு நான் எலமெண்ட் எடுக்கேன் அப்படின்னா இதான் W1ங்கிறது இதுக்குள்ளே ஒரு சப்ஸ்பேஸ். ஓகேவா, கான்செப்ட் பாருங்கள். W1 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் W1 இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்திருக்கேன், இதான் நான் W1 சொல்லி வச்சுருக்கேன். கான்செப்ட் புரியுதா. ஸோ இதில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நான் ப்ரீ இமேஜ் பார்த்தாலும், அதுக்குள்ளே ப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாலும் அது எனக்கு எதில் இருக்குன்னு சொல்லணும், இங்கே உள்ள என்ன எடுத்திருப்போம், ஒரு TB1 சொல்லி எடுத்திருப்போமா. ஸோ அதில் இருக்குன்னு சொல்லி நம்மளும் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு. சரி, இந்த பியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும், இந்த B1ங்கிறதுல வந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் இங்கே என்னது T இன்வெர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து போனால் டீன்னு சொல்லுவோமா, அப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னா அதில் T இன்வெர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் புரியுதா. ஸோ T இன்வெர்ஸ்னா இங்கே W1 அப்படின்னா அந்த W1ல் உள்ள எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு இங்கே Vயில் ஒரு என்னது இருக்குன்னு சொல்லணும், Vயில் அது ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படி சொல்லணும். ஸோ டிஃபைன் பண்ணுறது T இன்வெர்ஸ் ஆஃப் W1 ஈக்குவல் டு, ஸோ T இன்வெர்ஸ் ஆஃப் W1னா அதுக்குள்ள இமேஜஸ்லாம் எங்கே இருக்கும், இது ப்ரீ இமேஜ். சாரி, இதுக்குள்ள ப்ரீ இமேஜஸ்லாம் எங்கே இருக்கும், Vயில் இருக்கும். ஸோ இப்போ V பிலாங்ஸ் டு கேபிட்டல் V, ஸ்மால் Vயாக இருக்கும். பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ அது இன்னொரு கண்டிஷன் வேறு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். எப்படி இருக்கும், அந்த T of V பிலாங்ஸ் டு W1 இருக்கும். அந்த எந்த எலமெண்ட் நம்ம எடுக்கோமோ அதுக்கு T of V பார்த்தா எப்படி இருக்கும், Wல இருக்கும். அதுக்கு ப்ரீ இமேஜ் பார்த்தா அது இதில் இருக்கும், Bயில் இருக்கும். அதை தான் இதில் T இன்வெர்ஸ் ஆஃப் W1 ஈக்குவல் டு V பிலாங்ஸ் டு B, T of V பிலாங்ஸ் டு W1 சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், ரெண்டு எலமெண்ட் எடுக்கலாமா. Vங்கிற எலமெண்ட் இதில் இருக்கும், T இன்வெர்ஸ் ஆஃப் W1ல் இருக்குமா. ஸோ இதை பொதுவாக Vன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறதுனால V1 and V2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம், V1 and V2ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். புரியுதா. இதில் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். V1 and V2 பிலாங்ஸ் டு T inverse of V1 and V2 belongs to T inverse of W1ல இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். எப்போ மாதிரி ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிலாங்ஸ் டு Fன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இதிலிருந்து T of V1, T of V2 W1ல இருக்கும். கரெக்டு தானே. இப்போ தான் நம்ம அந்த டெஃபினிஷனில் கூட பார்த்தோம். ஒரு V1 அப்படிங்கிற இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா அது எதில் இருக்கும், W1ல இருக்கும். Wல இருக்கும். Wங்கிறது W1ங்கிறது Wயோட ஒரு சப்ஸ்பேஸு. அப்போ கண்டிப்பாக W1ல இருக்கும். ஸோ T of V1, T of V2 பிலாங்ஸ் டு எதில் இருக்கும், W1ல இருக்குது. இப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, W1 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் Wன்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ W1ங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, W1ஓட ரெண்டு எலமெண்ட் என்னென்னு எனக்கு தெரியும், T of V1 and T of V2. இப்போ எனக்கு ஒரு இது எனக்கு சப்ஸ்பேஸ்னா நம்ம என்ன சொல்லிடலாம், ஆல்ஃபா U, பீட்டா பிங்கிறது சப்ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லிடலாமா. ஸோ ஆல்ஃபா TV1 ப்ளஸ் பீட்டா TV2 எது இதில் சின்ஸ் எது கொடுத்துருக்காங்க சப்ஸ்பேஸ்ன்ட்டு, W1ங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா TV1 ப்ளஸ் பீட்டா TV2 பிலாங்ஸ் டு W1 அதில் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா. இப்போ எனக்கு Tங்கிறது என்னன்னு தெரியும், LTன்னு தெரியும். LTனா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ Tங்கிறது எனக்கு LTன்னு தெரியும். ஸோ இந்த ஆல்ஃபா உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடலாமா. ஸோ ஆல்ஃபா உள்ளே கொண்டு போய் பண்ணியாச்சு. இங்கே பீட்டாவை மல்டிபிள் பண்ணியாச்சு. இது பிலாங்ஸ் டு W1ல இருக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம், திரும்படியும் Tங்கிறது LT தான். ஸோ Tங்கிறது LTங்கிறதுனால உள்ள இந்த எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி போட்டுடலாமா, ஒரே Tயாக போட்டு. ஸோ T ஆஃப் ஆல்ஃபா V1 ப்ளஸ் பீட்டா V2 பிலாங்ஸ் டு W1. இங்கே அதுக்கெல்லாம் எல்லாமே பிலாங்ஸ் டு W1 தான் இருக்கும். இங்கே ஒரு சேஞ்சும் பண்ணலை. இப்போ என்ன செய்தோம்னா இந்த Tங்கிறத அந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த T அங்கோடி கொண்டு போயிட்டோம்னா எனக்கு எப்படி வந்துடும், T இன்வெர்ஸாக வந்துருமா. ஸோ T இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு W1 சொல்லி இருக்குது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், V1 and V2ங்கிற ரெண்டு எலமெண்ட்டை T இன்வெர்ஸ் ஆஃப் W1ல எடுத்துக்கிட்டேன்.
இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு ஆல்ஃபா v1 ப்ளஸ் பீட்டா v2 பிலாங்ஸ் டு டி இன்வெர்ஸ் ஆஃப் டபிள்யூவில் வந்திருக்கான். இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், டி இன்வெர்ஸ் ஆஃப் w1 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எது வின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுதோம். நம்ம எதுக்கு இந்த சப்ஸ்பேஸுங்கிற கண்டிஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ப்ரூவ் தட் டி ஃப்ரம் v3 ஆஃப் r2 ஆர் டிஃபைன்ட் பை டி ஆஃப் x, y, z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்ட் இஸ் நாட் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது ஒரு டீங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க, டிஃபைன்டு பைன்னு சொல்லி அதை டிஃபைனும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டீங்கிறது என்ன சொல்லணும், நாட் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லணும். லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ எனக்கு நாட் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லணும்னா மினிமம் ஏதாட்டி ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் நான் என்ன சொல்லிடலாம், எனக்கு இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லிடலாம். ஸோ இதை நான் எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே 2 எலமெண்ட்ஸ், அதாவது நம்ம 2 எலமெண்ட்ஸ் நம்பர்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 1 1 1 அண்ட் 1 2 -1 இது ரெண்டுமே எதில் இருக்கும், v3 ஆஃப் ஆரில் இருக்குமா. v3 ஆஃப் ஆர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆர் கியூப் அப்படின்னு அர்த்தம். ஆர் கிராஸ் ஆர் இது ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஆர் பவர் n வரைக்கும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், வெக்டர் ஸ்பேஸாக இருக்குன்ட்டு தான். ஸோ இது கண்டிப்பாக வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். ஆறுங்கிறது வெக்டர் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ 1 1 1 2 -1 அப்படிங்கிற 2 எலமெண்ட்டை நான் இதில் எடுத்துக்கிடுதேன், நம்ம டொமைனில் எடுத்துக்கிடுதேன். v3 ஆஃப் ஆரில் இந்த மாதிரி 2 எலமெண்ட் எடுத்துக்கிடுதேன். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வி ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் வின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ இப்போ டி ஆஃப் யூ பார்க்கலாம். டி ஆஃப் யூ பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். XYZ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் 1 ஸ்கொயர். அதுமாதிரி இங்கே 1 1 1 இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் என்ன வரும், 1 + 1 + 1 3 வரும். அதே மாதிரி இங்கே 1 2 -1 இருக்கா, அதுக்கும் அதேமாதிரி பார்க்கலாமா. இது ஃபுல்லாக யூன்னு வச்சுக்கோம், இது ஃபுல்லாக வின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டி ஆஃப் யூ பார்த்துட்டேன். இப்போ டி ஆஃப் வி பார்க்கலாமா. டி ஆஃப் வி பார்த்தோம்னா அதுக்கு எனக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 ஸ்கொயர்ட் -1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குமா. அப்போ 1 + 4 + 1 வருமா. ஸோ ஆட் பண்ணால் 6 வரும். அப்போ எனக்கு டி ஆஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு 3, டி ஆஃப் இந்த வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு 6. ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 9ங்கிறது வரும். ஆனால் இப்போ நான் மொத்தமாக உள்ள வச்சு ஆட் பண்ணுறேன், அதாவது டி ஆஃப் யூ ப்ளஸ் விங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். இதையும் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறேன். ஆட் பண்ணால் என்ன வரும், 1 + 1 = 2 வருமா, 1 + 2 = 3 வருமா, 1 - 1 = 0. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, கரெக்டாக. 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். அப்போ 9 + 4 = 13. இந்த வேல்யூவும் இந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக கிடையாது. இந்த வேல்யூ டஸ் நாட் ஈக்குவல் டு 6 + 3. 6 + 3 = எனக்கு 9 வந்துச்சு. ஆனால் இங்கே எனக்கு 13 வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், டி ஆஃப் யூ ப்ளஸ் வி டஸ் நாட் ஈக்குவல் டு டி ஆஃப் யூ ப்ளஸ் டி ஆஃப் வி எப்படி இருக்கா. நம்ம ஈக்குவல்ட்டுன்னு வந்திருந்தால் அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறதுக்குள்ள ஒரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். பட் இதுலேயே நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ட்டு வந்துட்டு, அப்போ கண்டிப்பாக ஹென்ஸ் டி இஸ் நாட் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். டீங்கிறது கண்டிப்பாக ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்க வாய்ப்பில்லை. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள ப்ரூஃப். நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். ஸோ க்ளீனாக கவனிங்க. இதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா மட்டும்தான் புரியும். பழைய வீடியோஸ் பார்க்காம இந்த வீடியோக்கு நீங்கள் நேரடியாக வந்திருந்தீங்கன்னா அந்த தியரம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ பழைய வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. ஸோ வெக்டர் ஸ்பேஸ் சம்மந்தமான அவ்வளோ வீடியோஸும் பார்த்தா மட்டும்தான் இந்த தியரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். ஸோ கீழே பிளேலிஸ்ட்டில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை போய் பார்த்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. தியரம், let V be a vector space over a field F, let A and B be subspaces of B. Then A plus B by A isomorphic to B by A intersection B. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸு எஃப்ங்கிற ஃபீல்டை பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 சப்ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பின்ட்டு 2 சப்ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி ஆர் த சப்ஸ்பேசஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்பேஸ் வி. என்ன ஃபீல்டில், எஃப்ங்கிற ஃபீல்டில் கிவனாக எழுதிக்கிட்டேன். நான் ஏற்கனவே நம்ம ஒரு தியரம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் இதென்னு எழுதிக்கிட்டாலும் சரி, வி நோ தேட்னு எழுதிக்கிட்டாலும் சரி, ஒரு தியரம் பார்த்துருக்கோம். A plus B is the least subspaces of V containing A and B அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த தியரம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த வீடியோஸில் இதாட்டி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா. உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த தியரம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே வி நோ தேட் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிடலாம்.
ஏயும் பியும் ஒரு வெக்டர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பிங்கிறதும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அது சப்ஸ்பேஸாக இருக்கும். கண்டெய்னிங் எது இருக்கும், ஏயும் கண்டெயின் பண்ணி இருக்கும், பியும் கண்டெயின் பண்ணி இருக்கும். நம்ம தியரத்துக்கு ஏ மட்டும் போதுங்கிறதுனால நான் கண்டெய்னிங் ஏ மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு குவாஷியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு தியரம் பார்த்தோம். ஓகேவா, குவாஷியன் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, மேலே உள்ளது குவாஷியன் ஸ்பேஸுங்கிறது எப்படி இருந்துச்சு, v/wன்னு இருக்கும். மேலே உள்ளது வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும், கீழே உள்ளது எப்படி இருக்கும், ஒரு சப்ஸ்பேஸாக இருக்குமா. கரெக்டாக, மேலே உள்ளது ஒரு வெக்டர் ஸ்பேஸ், கீழே உள்ளது ஒரு சப்ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம், w + v1 அப்படி சொல்லி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம். அது என்னவா இருந்துச்சு, நம்மளுக்கு ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருந்துச்சா. விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ், டபிள்யூங்கிறது ஒரு சப்ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இந்த மொத்தமாக சேர்ந்து இது என்னவா இருக்கும், எனக்கு ஒரு சப்ஸ்பேஸ், அதாவது வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இப்போ அதே மாதிரி பாருங்கள், a + bங்கிறது எனக்கு ஒரு சப்ஸ்பேஸாக இருக்குது, ஏங்கிறது எனக்கு ஒரு வெக்டர் சப்ஸ்பேஸாக இருக்குது. a + bங்கிறது சப்ஸ்பேஸுங்கிறதுனால அது ஒரு வெக்டர் ஸ்பேஸாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ a + bங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது, ஏங்கிறது என்னதான் இருக்குது, எனக்கு ஏங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ்ன்னு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. தேட்ஃபோர் இது அந்த குவாஷியன் ஸ்பேஸ் மாதிரியே இருக்கா. ஸோ குவாஷியன் ஸ்பேஸுங்கிறதுனால குவாஷியன் ஸ்பேஸ் மாடல்லே இருக்கிறதுனால இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும். எந்த ஃபீல்டில், அதே ஃபீல்டில் தான் நம்ம எடுத்திருக்க அந்த ஒரே ஃபீல்டு எஃப்ஐ பொறுத்து தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், v/w அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சோம், நம்ம அதுக்குள்ள ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், w ப்ளஸ் இந்த கேபிட்டல் W ப்ளஸ் இதில் உள்ள எலமெண்ட் v1ங்கிறது இதில் இருக்கும், இந்த கேபிட்டல் பியில் உள்ள எலமெண்ட். இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இதில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை நான் அப்படி போட்டுருவேன், அப்படி தானே, கேபிட்டல் A ப்ளஸ் அடுத்து இதில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், ஸ்மால் a ப்ளஸ் பியாக இருக்கும். அந்த ஸ்மால் a பிலாங்ஸ் டு இந்த ஏஆ இருக்கும், ஸ்மால் b பிலாங்ஸ் டு இந்த பியாக இருக்கும். இங்கே ஒரு டைம்ங்கிறதுனால நாங்கள் v1 மட்டும் எடுத்திருந்தேன். எதுக்கு, குவாஷியன் ஸ்பேஸ்க்கு. இந்த சம்க்கு எனக்கு 2 a + bன்னு இருக்கிறதுனால நான் a + bங்கிறத எடுத்துக்கிட்டேன். இந்த a பிலாங்ஸ் டு ஏஆ இருக்கும், b பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். ஆனால் இந்த ஏங்கிறது என்னது, ஒரு செட்டில் உள்ள மொத்தமாக இருக்குது. இந்த ஏங்கிறது என்னது, அந்த செட்டுக்கு உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட். a பிலாங்ஸ் டு ஏன்னு தானே எடுத்திருக்கோம். ஸோ மொத்த ஒரு செட்டும் அதுக்குள்ளே உள்ள ஒரு எலமெண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னது, நம்மளுக்கு அந்த மொத்த செட் தான் கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா. நான் ஒரு பெரிய ஒரு ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன், அதில் ஒரு சின்ன ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த மொத்த செட்டில் உள்ள ஒரு நம்பர் ப்ளஸ் இந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன தான் கிடைக்கும், அந்த மொத்த செட் தான் எனக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ a + aக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், a போட்டுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா, a + aக்கு பதிலாக a போட்டுக்கலாம். பிகாஸ் a பிலாங்ஸ் டு எனக்கு இதில் தான் இருக்குது, a ஏன் போட்டிருக்கோங்கிறத இதில் பிகாஸ்ன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏங்கிற ஒரு செட் எடுத்துருக்கோம், ஒரு சப்ஸ்பேஸ் அப்படின்னா என்னது, அது ஒரு செட்டு தானே. ஸோ அந்த செட்டில் அதுக்குள்ளே உள்ள ஒரு எலமெண்ட்டே எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது அந்த ஒரு பெரிய எலமெண்ட் தான் கிடைக்கும், பெரிய செட் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு கேபிட்டல் A கிடச்சிருக்கு. அப்போ நான் இதில் இப்போ என்ன பண்ணிக்கலாம், a + aக்கு பதிலாக மொத்தமாக என்ன போட்டுக்கலாம்னா ஒரு கேபிட்டல் A மட்டும் போட்டுக்கிட்டால் போதுமா. ஸோ இப்போ நான் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஹென்ஸ் an element a + b/a is of the form a + b. இந்த ஃபார்மில் இருக்கும். நம்ம இப்போ எப்படி கொண்டு வந்துட்டோம், a + bங்கிறது இந்த ஃபார்முக்கு மாற்றிட்டோம். ஏங்கிறது இப்போ நான் சொன்னேன். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா. இப்போ நம்மளாவே ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் எழுதினாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டுனாலே அதுக்கடுத்து உள்ளது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ண போகிறோம். இது நம்மளாக தான் எடுக்கும். ஸோ ஏன் எடுக்கும் அப்படிலாம் இல்லை, நம்மளாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது ப்ரூஃப் கொண்டு வரோம். ஓகேவா, நவ் கன்சிடர் f from b to a + b/a defined by f of b. பியில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும், ஸ்மால் பியாக இருக்கும். கரெக்டாக, கேபிட்டல் பியில் உள்ள எலமெண்ட்டை நம்ம பொதுவாக ஸ்மால் பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அப்போ எனக்கு அதுக்குள்ள ஆன்சர் எனக்கு இமேஜ் எனக்கு எப்படி கிடைக்கும், a + b கிடைக்கும். இப்போ f of b = a + bன்னு சொல்லி கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பியாக இருக்கும், இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் a + bயாக இருக்கும். அதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே இதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் பியாக இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ f of bங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் எனக்கு எப்படி வரும், a + bங்கிற மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, a + b/a ஐசோமார்பிக் டு b/a இன்டர்செக்ஷன் bன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டேன்னா இதை எப்படி மாற்றி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, b/a இன்டர்செக்ஷன் b ஐசோமார்பிக் டு கணக்கில் இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. a + b/a ஐசோமார்பிக் டு b/a இன்டர்செக்ஷன் b. இப்போ நான் அப்படி மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், b/a இன்டர்செக்ஷன் b ஐசோமார்பிக் டு a + b/a வருமா. ஸோ இதையும் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த a இன்டர்செக்ஷன் b நான் விட்டுட்டேன். ஓகேவா,
இப்போ இந்த பிங்கிறதையும் இந்த a + b / aங்கிறதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். கன்சிடர் பண்ணி இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு இது நம்மளை தான் கன்சிடர் பண்ணுதோம், உங்களுக்கு ஏன் இப்படி எடுக்கோங்கிறது புரியணுங்கிறதுக்காண்டி இதில் சும்மா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு இந்த ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிட்டேன். ஏன் இந்த ஃபங்க்ஷனை இப்படி டிஃபைன் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். ஏன் இதில் உள்ள எலமெண்ட் பியாக இருக்கும், இங்கே a + b / a உள்ள எலமெண்ட் எப்படி இருக்கும், a + b-ஆக இருக்கும். ஸோ எனக்கு ஃபங்க்ஷன் இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நான் இதில் ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணாதான் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லணும்னாலே எனக்கு ஒரே ஒரு தியரம் மட்டும் தான் படிச்சிருக்கேன். ஐசோமார்பிக்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு தியரம் தான் படிச்சிருக்கேன். அது என்ன தியரம்? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம், இதில் வந்து எஃப்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இப்போ நான் எஃப்ஐ வச்சு சொல்லுதேன். ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் என்ன சொல்லுது அப்படின்னா எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எபிமார்பிசமாக இருக்கணும். எபிமார்பிசம்னா எப்படி இருக்கணும்? ஹோமோமார்பிசமாக இருக்கணும், ஆன்டுவாக இருக்கணும். ஸோ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எபிமார்பிசமாக இருந்து அதுக்கடுத்தது என்னது? எபிமார்பிசமாகவும் இருக்கணும். அதுக்கடுத்தது அதில் ஒரு கெர்னல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இந்த எஃப்ங்கிறதுல என்னது? கெர்எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கெர்எஃப் கண்டுபிடிக்கும் அப்படின்னா அந்த கெர்எஃப் வருமா? கெர்எஃப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ அந்த எபிமார்பிசமாக இருந்து அதுக்கடுத்தது கெர்எஃபாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லிடலாம்? இதை பாருங்கள், இதான் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டு. போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். இது எபிமார்பிசமாக டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எபிமார்பிசமாகவும் இருந்து கெர்டிங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கெர்னல் ஆஃப் டி கண்டுபிடிக்க போகிறோம். கெர்னல் ஆஃப் டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த v/v1ங்கிறது இதில் என்னதுன்னு சொல்லியிருக்கோம்? கெர்னல்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? கெர்னல் டி தானே சொல்லியிருக்கோம். ஸோ v/ அந்த கெர்னல் ஆஃப் இங்கே எஃப்ங்கிறதுனால v/கெர்எஃப் இஸ் த ஐசோமார்பிக் டு w. இங்கே wங்கிறது என்னது? இதை குறிக்கி நம்ம அப்போ எதை சொல்லுவோம்? a + b / a சொல்லுவோம். கரெக்டாக? நம்ம தியரத்தை பார்க்கும்போது இங்கே v இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? b இருந்துச்சு. பை கெர்எஃப்ங்கிறத நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கெர்எஃப் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தியரத்துக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துடும். இங்கே டபிள்யூங்கிற இடத்துல என்ன இருந்துச்சு? a + b / aங்கிறது நம்ம தியரத்தில் இருந்துச்சு. கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்போ இப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நான் இதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னவா இருக்கணும்? நான் கன்சிடர் பண்ணியிருக்க அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு என்னவா இருக்கணும்? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இதான் நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் சொல்லுது. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் தெரியலனா இந்த தியரம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரம் ஹோமோமார்பிசம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இதை பாருங்கள், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் படி இது கண்டிப்பாக எனக்கு எபிமார்பிசமாக இருந்துச்சுன்னா நான் சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிடலாம். ஸோ எபிமார்பிசமாக இருக்கணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு அது ஆன்டுவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு அது என்னவாக இருக்கணும்? ஹோமோமார்பிசமாக இருக்கணும். ஹோமோமார்பிசம் மீன்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இதை ஆன்டூன்னு சொல்லிடலாமா? ஆன்டூன்னு சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அதாவது இந்த இமேஜ் எந்த ஒரு கோடொமைனில் எந்த ஒரு இது டொமைன், இது கோடொமைனில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ப்ரீ இமேஜ் எதில் இருக்குன்னு சொல்லணும்? டொமைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். கரெக்டாக? இப்போ கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மில் இருக்கும்? இந்த இருக்குது பாருங்கள், a + b, a + சம்திங் எந்த வேறு ஏதோ ஒரு a + வேல்யூவில் இருக்கும். a + b-யாக இருக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் சீன் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே a + c-ங்கிற ஃபார்மில் இருக்கும். a + b-ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கே a + b-ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து f ஆஃப் b-ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும்? a + b-ங்கிற ஃபார்மில் இருக்கும். ஸோ இதில் உள்ள எல்லா லெட்டர்ஸும் நீங்கள் எப்படி இருக்கும்? a + b-ன் ஃபார்மில் இருக்குமா? அப்போ a + b பிலாங்ஸ் டு, பொதுவாக ஜென்ரல் ஃபார்ம் என்னது? a + b பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? a + b / a இருக்குது. வேர் b பிலாங்ஸ் டு b. இப்போ இதுக்குள்ள இந்த ப்ரீ இமேஜ் எனக்கு என்னவா இருக்கும்? ப்ரீ இமேஜ்னா இந்த f ஆஃப் b. கரெக்டாக? ப்ரீ இமேஜ்னா என்னது? f ஆஃப் b. அப்போ f ஆஃப் b ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும்? a + b க்கு பதிலாக f ஆஃப் b போட்டுடலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இதில் ஒரு எலமெண்ட் எடுத்தேன், கோடொமைனில் ஒரு எலமெண்ட் எடுத்தேன். அதுக்கு எனக்கு டொமைனில் என்ன இருக்குது? ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. f ஆஃப் b அப்படிங்கிற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. கிளியர்லி f இஸ் ஆன்டூ. இப்போ நான் ஆன்டூங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? ஆன்டூங்கிறத சொல்லிட்டேன். இன்னும் நான் என்ன சொல்லணும்? லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி சொல்லணும். அதுக்கடுத்து அதில் ஒரு கெர்எஃப் கண்டுபிடிக்கணும். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கெர்எஃப்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசத்தை நான் அப்ளை பண்ணி ஆன்சரை சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஆன்டூன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹோமோமார்பிசம் சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹோமோமார்பிசம் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஹோமோமார்பிசம் சொல்லி சொல்ல போகிறோம். ஹோமோமார்பிசம் சொல்லி சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 எலமெண்ட் எடுத்துக்கிடுவோம். எதில் எடுத்துக்கிடுவோம்? நம்ம எதை இப்போ வந்து t ஃப்ரம் b to wன்னு இருந்துச்சுன்னா bயில் உள்ள 2 எலமெண்ட் எடுப்போம். அதாவது t ஆஃப் u + bன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி t ஆஃப் v1 + v2ன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி இப்போ நான் bங்கிறது தானே எடுத்திருக்கேன்.
b2 a plus b by a எடுத்திருக்கோம். ஸோ f of b1 plus b2 கண்டுபிடிக்க போகிறேன். f of b1 plus b2 அப்படின்னா எப்படி எழுதிடலாம், நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி a plus அந்த டேம். இப்போ f of bனா a plus அந்த b உள்ள டேம். அதே மாதிரி இப்போ இங்கே பிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, b1 plus b2 இருக்குது. அப்போ a plus b1 plus b2 நம்ம ஏற்கனவே எதில் பார்த்துருக்கோம், குவாஷன் ஸ்பேஸில் பார்த்துருக்கோமா, இப்படி இருந்துச்சுன்னா பிரித்து எழுதிக்கலான்ட்டு. ஸோ a plus b1 plus a plus b2ன்னு பிரித்து எழுதிக்கிட்டேன். இப்போ a plus b1க்கு பதிலாக நான் டெஃபினேஷன் படி என்ன போட்டுடலாம், f of b1 போட்டுடலாமா, a plus b2க்கு பதிலாக என்ன போட்டுடலாம், டெஃபினேஷன் படி f of b2ங்கிறது போட்டுடலாம். எந்த டெஃபினேஷன் உடனே ரொம்ப குழம்ப வேண்டாம். இந்த எடுத்திருக்கேன் பாருங்கள், f of b equal to a plus bன்னு எடுத்திருக்கேன்னா இந்த டெஃபினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு f of b1 plus b2ன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆன்சரில் என்ன வந்துட்டு, f of b1 plus f of b2ங்கிறது வந்துட்டு. ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்குள்ள அந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிட்டு. அப்போ இன்னொரு கண்டிஷன் என்னது, f of ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு மல்டிபிள் பண்ணுறோம் ஒரு வெக்டர் கூட. f of alpha b1 equal to நான் என்ன கொண்டு வரணும், alpha f b1 கொண்டு வரணுமா. பாருங்கள், f of alpha b1 எடுத்திருக்கேன். f of குள்ளே என்ன டைம் இருந்தாலும் a ப்ளஸ் அந்த உள்ள டைம் அப்படி எழுதிடலாமா. ஸோ அப்படி எழுதிக்கிட்டேன். இதுவும் நான் குவாஷன் ஸ்பேஸில் பார்த்தது தான். ஸோ ஆல்ஃபாவை நான் மொத்தமாக காமனாக எடுத்துடலாம். ஸோ ஆல்ஃபாவை காமனாக எடுத்துட்டோம்னா a ப்ளஸ் b1ங்கிறது இருக்கும். இப்போ a ப்ளஸ் b1 எழுதியாச்சா, இப்போ a ப்ளஸ் b1ங்கிறத நான் எழுதியிருக்கேன். a ப்ளஸ் b1 எழுதியாச்சு. இப்போ ஆல்ஃபா எழுதியாச்சு. இப்போ a ப்ளஸ் b1க்கு பதிலாக நான் டிஃபைன் எப்படி பண்ணியிருந்த மாதிரி f of b1ங்கிறத போட்டுடலாம். ஸோ f of alpha b1 எடுத்தேன். இப்போ எனக்கு ஆல்ஃபா இன்ட்டு f of b1 கிடச்சிட்டு. therefore hence f is a linear transformation. அதாவது fங்கிறது எனக்கு இப்போ ஹோமோமார்ஃபிசம் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ fங்கிறது எனக்கு ஹோமோமார்ஃபிசமாகவும் இருக்குது, தென் எனக்கு என்னவாகவும் இருக்குது, ஆன்டுவாகவும் இருக்குது. therefore f is a எபிமார்ஃபிசம். இதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நோட் பண்ணிக்கலாம், f is a எபிமார்ஃபிசம். ஓகேவா. எபிமார்ஃபிசம்ங்கிறத நான் இதில் மூலமாக ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னும் ஒன்றே மட்டும் சொல்லணும், என்ன கண்டுபிடிக்கணும், ஃபண்டமெண்டல் தியரம் படி பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் தியரத்தை நான் பாருங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுதேன். அதாவது a ப்ளஸ் b பை a இப்படி தானே இருந்துச்சு, b பை a இன்டர்செக்ஷன் பின்னு இருந்துச்சா, இதான் நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நான் இந்த v1 இந்த டேம் இந்த டேம் இது எல்லாமே நான் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு கெர்ரஃப் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அந்த கெர்ரஃப் எனக்கு a இன்டர்செக்ஷன் பியாக இருக்கணும். கரெக்டாக, கெர்ரஃப்ங்கிறது எனக்கு a இன்டர்செக்ஷன் பியாக இருந்துட்டு அப்படின்னா இந்த தியரம் எனக்கு ப்ரூஃப் ஆயிரும். ஓகேவா. இப்போ கெர்ரஃப் மட்டும் கண்டுபிடிக்கலாமா, வாங்க கெர்ரஃப் கண்டுபிடிப்போம். ஓகே, கெர்ரஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், கெர்ரஃப்ங்கிறது கண்டிப்பாக எந்த எலமெண்ட்டாக தான் இருக்கும், பியில் உள்ள எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், b ஃப்ரம் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், b ஃப்ரம் a ப்ளஸ் b பை ஏன்னு சொல்லி தானே டிஃபைன் பண்ணியிருந்தோம். தட்ஃபோர் கெர்ரஃப்ங்கிற எலமெண்ட் எதில் தான் இருக்கும், எனக்கு பியில் தான் இருக்கும். ஸோ பின்னு இருக்கும், அது பியில் இருக்கும். பிங்கிறதுனால அது b பிலாங்ஸ் டு பியாக இருக்கும். b belongs to b and f of b பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஜீரோ எலமெண்ட் ஆஃப் இதில் உள்ள ஜீரோ எலமெண்ட். நம்ம கெர்ரஃப்ங்கிறத எப்படி சொல்லியிருப்போம், இதான் கரெக்டாக b, இது என்ன சொல்லுவோம், a ப்ளஸ் b பை ஏங்கிறது சொல்லுவோமா. என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு. இங்கே உள்ள ஜீரோ எலமெண்ட், இங்கே சம்திங் ஒரு ஜீரோ எலமெண்ட் கண்டிப்பாக இருக்குமா. அந்த ஜீரோ எலமெண்ட்டுக்கு இங்கேருந்து என்னென்னதெல்லாம் போதோ அதெல்லாம் நம்ம கெர்ரஃப்னு சொல்லுவோம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. அப்போ எனக்கு கெர்ரஃப்ங்கிறது எதில் தான் இருக்கும், இந்த பிங்கிறதுல தான் இருக்கும். ஸோ b belongs to b. கான்செப்ட் புரிஞ்சுட்டா. கெர்ரஃப்ங்கிறது எனக்கு பியில் தான் இருக்கும். அது இன்னொன்று எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த a ப்ளஸ் பியில் உள்ள ஜீரோ எலமெண்ட் கூட எனக்கு இமேஜ் ஆகணும், அது கூட எனக்கு ஜாயிண்ட் ஆகணும், பேர் ஆகணும். ஓகேவா. அப்போ f of b ஈக்குவல் டு ஜீரோ எலமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் b பை a. கான்செப்ட் புரிஞ்சுட்டா. கெர்ரஃப்ங்கிறது எனக்கு இந்த பியில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தானே இதில் உள்ள எலமெண்ட் தானே கெர்ரஃப்னு சொல்லுவோம். இங்கே உள்ளது எங்கெல்லாமே இந்த ஜீரோ எலமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகுதோ அதான் நம்ம கெர்ரஃப்னு சொல்லுவோம். therefore கெர்ரஃப் ஈக்குவல் டு b பிலாங்ஸ் டு b. இந்த பிங்கிறது பிலாங்ஸ் டு பியில் இருக்கும். அண்ட் f of b ஈக்குவல் டு ஜீரோ எலமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் b பை ஏயாக இருக்கும். ஓகே, இப்போ b பை b பிலாங்ஸ் டு b, அடுத்தது b பிலாங்ஸ் சச் தட் b பிலாங்ஸ் டு b போட்டாச்சு. இப்போ f of bங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், a ப்ளஸ் b டிஃபைன் பண்ணியிருந்தோமா. ஸோ f of bக்கு பதிலாக a ப்ளஸ் bங்கிறத போட்டேன். ஜீரோ எலமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் b பை ஏங்கிறது கேட்டிருக்கு. ஓகே, நம்மளுக்கு a ப்ளஸ் பியில் உள்ள a ப்ளஸ் b பை ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், a ப்ளஸ் பின்னு இருக்கும். அப்போது a ப்ளஸ் பின்னு இருக்குமா. அப்போ ஜீரோ எலமெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அதை எப்படி எழுதிடலாம், a ப்ளஸ் ஜீரோன்னு எழுதலாமா. ஸோ அதைத்தான் நம்ம a ப்ளஸ் ஜீரோன்னு எழுதுவோம். a ப்ளஸ் ஜீரோன்னு எழுதுக்கு பதிலாக வெறும் a மட்டும் போட்டாலும் ஓகே. ஸோ அதனால் ஏங்கிறது மட்டும் போட்டிருக்கோம். கான்செப்ட் புரியுதா. இந்த இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே எனக்கு a ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ a ப்ளஸ் பின்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜீரோ எலமெண்ட் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்குமா. ஜீரோ எப்படி எழுதிக்கலாம், a ப்ளஸ் ஜீரோன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு a ப்ளஸ் பிங்கிற ஃபார்மில் தானே கொண்டு வரணும். ஸோ a ப்ளஸ் ஜீரோன்னு எழுதிக்கலாம். a ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு a. அப்போ ஜீரோ எலமெண்ட் எனக்கு எப்படி இருக்கும், ஏன்னு இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கெர்ரஃப் அப்படிங்கிறது எனக்கு a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு நான் சொல்லிடலாம்.
எப்படி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பி பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏன்னு பார்த்தோமா. அப்போ ஏங்கிற வேண்டிய இடத்துல பி இருக்குது. அப்போ ஏங்கிறது அப்போ பிங்கிறது எப்படி இருக்கும், பிலாங்ஸ் டு ஏயா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பி பிலாங்ஸ் டு ஏயா இருந்தால் மட்டும்தான் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி நம்ம எழுத முடியும். அப்போ பிங்கிறது எனக்கு எப்படி இருக்குது, பிலாங்ஸ் டு ஏலையும் இருக்குது, பி பிலாங்ஸ் டு பிலையும் இருக்குது. அப்போ பிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்குமா. பிங்கிறது எனக்கு பிலையும் இருக்குது, அதுமாரி பிங்கிறது எனக்கு எதில் இருக்குது, ஏலையும் இருக்குது. அப்போ பிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கும். நம்ம பிங்கிறது தானே நம்ம எடுத்துருக்கோம், பிங்கிறது தானே நமக்கு கர்ரஃப்ங்கிற ஒரு எலமெண்ட்டாகவே நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இது எனக்கு எப்படி இருக்கும், இது எனக்கு அப்போ எப்படி இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கும். இப்போ கெர்னலுங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுது, இது நம்ம அப்போ ஃபண்டமெண்டல் தியரம் படி ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுதுன்னா, வி கோஸ் டு என்னது, வி பை டபிள்யூ தானே, அப்படி தானே எடுத்தோம். ஃபண்டமெண்டல் தியரம் என்ன சொல்லுது, டி ஃப்ரம் வி டு டபிள்யூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வி பை வி ஒன் இஸ் ஐசோமெட்ரிக் டு டபிள்யூன்னு சொல்லி பார்த்தோமா. இங்கே அதே மாதிரி என்ன எடுத்தோம், பிளே பிங்கிறதுக்கு பதிலாக என்ன எடுத்தோம், ஏ எடுத்தோம். டபிள்யூக்கு பதிலாக என்ன எடுத்தோம், ஏ ப்ளஸ் பி பை ஏங்கிறத எடுத்தோம். ஸோ இங்கே பிங்கிற இடத்துல இது இருக்குது, ஏ ப்ளஸ் பி பை ஏ, இங்கே பி எல்லாம் வந்துட்டு. இங்கே ஒரு V1ங்கிறது என்ன சொன்னோம், கெர்னல்னு சொன்னோமா. ஸோ கெர்னலுங்கிறது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஃபண்டமெண்டல் தியரம் படி நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரிஞ்சுட்டு, பி பை ஏ இன்டர்செக்ஷன் பி ஐசோ மார்ஃபிக் டு ஏ ப்ளஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ரொம்ப ஈஸி தான். பிங்கிறது எனக்கு பியில் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிறது எனக்கு ஒரு கண்டிஷனாக வந்திருக்கு. அப்போ பிங்கிறது எனக்கு கண்டிப்பாக எதில் இருந்தாகணும், பிங்கிறது எனக்கு ஏல இருந்தாகணும். ஸோ பிங்கிறது எனக்கு ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. தட் ஃபார் பிங்கிறது எனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கும். பிங்கிறதா நம்ம எடுத்துகிட்டு இருக்க கெர்ரஃபாக இருக்குது. ஸோ கெர்ரஃப் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது கெர்னல்னு சொல்லிடலாமா. ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் படி பி பை ஏ இன்டர்செக்ஷன் பி ஐசோமார்பிக் டு ஏ ப்ளஸ் பி பை ஏன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். நீங்கள் 2-3 வாட்டி திருப்பி நான் சொன்ன வீடியோவை நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.